டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்றதில் போட்டுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnagrisnet.tn.gov.in அப்படின்றது தான் வெப்சைட். ஸோ இதை பார்த்துக்குங்க. இது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பயனாளிகளின் விண்ணப்ப படிவம் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் பாருங்கள். இது கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க. வெப்சைட் இப்படி வந்தோடனே கீழே பாருங்கள். கீழே பார்த்தோடனே இங்கே பாருங்கள் முக்கியமான இணைப்புகள் அப்படி சொல்லிட்டு வரும். இது போயிட்டு நம்ம கீழே போனோம்னா பயணிகளின் விண்ணப்ப வடிவம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம 3 லெட்டர்ஸ் கொடுத்து அப்படி பண்ணணும். அது வேணாம். நம்ம இப்படி இது ரெண்டாவது சொல்லிக்கலாம். வேளாண் துறை அப்படி சொல்லிட்டு கூட சொல்லலாம். நீங்கள் எண்ணெய் துறை இல்லை வேளாண்மை துறையா, தோட்டக்கலை துறையா, வேளாண் பொறியியல் துறையா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றா நான் சும்மா இப்போ வந்து வேளாண் துறை அப்படி சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். தேசிய வேளாண் அந்த செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம எதனா ஒன்று சும்மா போடலாம். போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும். உங்கள் நேம், அப்புறம் வந்து ஃபாதர் நேம், அது உங்கள் அப்பா இல்லை அம்மா, மனைவி இல்லை அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க போடணும். அது ஃபோன் நம்பர், அப்புறம் இதில் நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஜென்ரலா அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓனர் தான், ஓனரா இல்லை சாகுபாடியாளரா அப்படின்னு கொடுக்கணும். இதில் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுக்கணும். ஃபோட்டோ ஒன்று இங்கே இது பண்ணிடணும்.